வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் நியூஸ்ல வந்து ஒரு 1 வீக்கா வந்து மழை பெய்யும் சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசில இந்த ஒரு நாள் தான் மழை பெஞ்சுச்சு. அப்பல்லாம் இடியம்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் நியூஸ்ல வராரு அப்படின்னாவே இன்னைக்கு கன்ஃபார்ம் ஸ்கூல் லீவ் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவரை பார்த்தாவே ஒரு சந்தோஷம். மனசு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஸ்கூல் லீவ்டா சாமி அப்படின்னு. அவரை யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாலே எங்க ஸ்கூல் மட்டும் லீவே விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் லீவ் விடுவாங்க இல்லையா? மத்த ஸ்கூல்ல எல்லாம் எங்க ஸ்கூல்ல அதுவும் லீவ் விட மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க. ஊரே பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் 2வது நாள். ஆனா நாங்க மட்டும் போய் உட்காந்துருப்போம் ஸ்கூல்ல. அதுலயும் நாங்க ஸ்ட்ரிக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்ப நம்ம எதனா ஃபெஸ்டிவல் முடிஞ்சிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போனா, நம்ம அந்த நாள் ஃபுல்லா அத பத்தி தானே பேசிட்டு இருப்போம். அந்த நாள் மட்டும் இல்ல, அந்த 1 வீக் ஃபுல்லாவே நம்ம அத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். அத கூட பேச விட மாட்டாங்க. அதுவும் ஒரு காலம் போச்சு நமக்கு. நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சு இப்ப வர ஜெனரேஷன்லாம் பாருங்களேன், போன பத்தி மட்டும் தான் பேசுறாங்களே. அவங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க. முதல்ல பண்றாங்களா? வெளிய போய் விளையாடுறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போனை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க எல்லாத்துக்குமே. நம்ம எல்லாருமே சில விஷயத்துக்கு தான் அப்படி இருப்போம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்காங்க. இத கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். உங்க வீட்ல பசங்க எப்படி இருக்காங்க?